சுரக்காய் கோஃப்தா கிரேவி ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவிலாம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லலாம், தாபாலலாம் வாங்கி சாப்பிடுவீங்கள்ல, அதே மாதிரி சூப்பரான டேஸ்ட்டோட ஈஸியாக செய்யலாம். செய்ய தெரியாதவங்க கூட இந்த கிரேவியை நான் சொல்லித்தர்ற அந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஈஸியாக செஞ்சுருவீங்க. அருமையான பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு ஆயிஷா முகல் கிச்சன். ஒரு 1/2 கிலோ சுரக்காய் அளவு எடுத்திருக்கோம். இதில் மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுவோம். எப்போயும் போல் நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி இதை நம்ம துருவ போகிறோம். துருவும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதில் ஒரு பெரிய பெரிய பல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பகுதியில் நீங்கள் சுரக்காயை துருவுங்க. அந்த மாதிரி துருவும் போது ரொம்ப நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறாமல் நமக்கு கிடைக்கும். சுரக்காய் துருவி எடுத்த பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் பெரட்டி ஒரு 2-3 நிமிஷம் வைங்க போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணணும். கைனாலையும் நீங்கள் பிழிஞ்சு எடுக்கலாம், இல்லை லேசாக அந்த மஸ்லின் துணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி துணியிலையும் போட்டு நீங்கள் நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுக்கலாம். மொத்தத்தில் நல்லா தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துடணும், அதுதான் முக்கியம். நான் வடிகட்டியில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஃபுல்லாக தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சுரக்காயை மட்டும் நம்ம எடுத்தாச்சு வெளியே. இந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சுரக்காய் துருவலில் எல்லா மசாலாக்களையும் 1 பை 1 சேர்ப்போம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்த பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன். இது இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம், நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நுணுக்கிய மிளகு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். கடலை மாவு 2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. சோடா உப்பு 1 பிஞ்ச். இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக நம்ம சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா மசாலாக்களையும் சேர்த்து நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி அமுக்கி பார்க்கும் போது அது ரொம்ப தண்ணியாகவோ ரொம்ப ட்ரையாகவோ இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ தான் நமக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். பிளேட்டில் மாற்றின பிறகு 1 டீஸ்பூன் வச்சு சின்ன சின்ன உருண்டைகளுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ உருண்டை பிடிக்கும் போது நமக்கு ரொம்ப அது ஈஸியாக நம்ம எடுத்து ஆயிலில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த உருண்டைகளை நம்ம பொரிச்சு எடுக்கும் போது உடையாமல் வர்றதுக்கு அளவான கடலை மாவு சேருங்க. ரொம்ப கடலை மாவு சேர்த்திங்கன்னா ஹார்டாயிரும். அளவாக கடலை மாவு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. இப்போ நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்து வச்சாச்சு. உடனே பொரிச்சிடுங்க. இதை நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். அப்போ அந்த உருண்டைகள் ரொம்ப சாஃப்டாக போயிடும். இப்போ நம்ம சூடு வந்துருச்சு. மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவும் ஹீட் வச்சிடக்கூடாது ஆயிலை, அப்புறம் அது கரியிரும். அதனால் நீங்கள் அளவான ஹீட் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டு பொரிச்சு எடுக்க. ஒரு பக்கம் நல்லா முருகிடுச்சு, அடுத்த பக்கம் பெரட்டி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா உள்ளே வேகணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மாவு மாதிரி ஆகாமல் இருக்கும். அதனால் நல்லா உள்ளே வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் 1 பை 1 பெரட்டி விட்டு பொரிச்சு எடுக்கிறோம். இப்போ நல்லா முருகிடுச்சு, உள்ளே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அந்த லேயராக நமக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எடுத்துடுறோம். எல்லாத்தையும் பொரிச்ச உருண்டைகள்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் தனியாக. இப்போ நம்ம கிரேவி செய்ய ரெடியாக போகிறோம். கிரேவி செய்கிறதுக்கு 3 தக்காளியும் சுடுதண்ணியில் ஊற வச்ச ஒரு 10 முந்திரியையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். வாங்க இப்போ அந்த சிம்பிளான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சிட்டோம். அடுப்பில் நல்லா சூடான பிறகு நெய் 1 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து இப்போ அது ஹீட்டான பிறகு நம்ம அதில் பட்டை 2-3 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்தாச்சு. சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அடுத்து வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வதங்கணும். வதங்கி கலர் கோல்டன் கலரில் ஆகணும். இதில் பெருங்காயம் நம்ம ஆயிலே சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். இப்போ நல்லா கலர் மாறணும். பாருங்கள், நல்லா மாறிக்கிட்டே இருக்குது. கோல்டன் கலரில் மாறுற வரையில் வதக்கணும். வெங்காயம் கோல்டன் கலரில் மாறிடுச்சு நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு வதக்குறோம். அதில் பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு.
இஞ்சி பூண்டை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பச்சை வாடை போய் நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு மசாலாக்களை நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்தோம். இப்போ நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்குறோம் 1 டீஸ்பூன். இது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அந்த கட்டாவாக ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள், புளிப்பு டேஸ்ட், அது நல்லாயிருக்கும். இப்போ இதில் சூடான தண்ணியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரையில் நம்ம வதக்கி விடுவோம். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கிடலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்ச பிறகு தான் நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு அழகாக நிற்கிது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் நல்லா வதக்கிடலுங்க. வதக்குனா தான் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு அதில் உள்ள பச்சை வாசனை போய் நல்ல ஸ்மெல்லோட நல்ல டேஸ்ட்டோடு நமக்கு அந்த மசாலா கிடைக்கும். இப்போ இதுலேயுமே நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியையும் சேர்த்து லேசாக சூடு பண்ணி அந்த சுடு தண்ணியாக நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவோட சூடான தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நமக்கு ஆயில் விட்டு அழகாக வரும். அந்த கலரும் நம்ம நல்லா வரும். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த சமயத்தில் உப்பை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மூடி வச்சுருக்கோம். நல்லா வத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக 1 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறலாம். இந்த இனிப்பு, காரம், புளிப்பு இத்தனை சுவையும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஜீனியும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிறோம். அது ஒரு சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்க சமயத்தில் மசாலாவை கொஞ்சம் தண்ணியாக இருக்க சமயத்தில் நீங்கள் அந்த நம்ம பொரித்த சுரைக்காய் உருண்டைகளை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கசூரி மேத்தி அதை சேர்த்துக்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அது மாதிரி சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டு கொஞ்சம் மசாலாவோடையே அந்த உருண்டைகள்லாம் வேக விடணும். இப்போ ஒரு கையளவு பொடிசாக நறுக்கியிருந்த கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறோம். சுரைக்காய் கோஃப்தா அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. தாபா ஸ்டைலில் இருக்க மாதிரி கலர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான கலரோட ரொம்ப ரிச்சாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடை செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, புலாவ் இதுக்கெல்லாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பார்ட்டியோ வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்களோ வித்தியாசமான முறையில் இந்த கொஃப்தாவை செஞ்சு பாருங்கள். ஹிந்தியில் சுரைக்காய்க்கு லோங்கிம்பாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம லோங்கி கொஃப்தா பண்ணியிருக்கோம். இந்த லோங்கி கொஃப்தா ரொம்ப ஈஸியான முறையில் நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.